ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோ வந்து தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி சகோதரர் லெனின் பற்றினது. ஸோ இப்போ இருக்கிற அந்த சூழல் உங்களுக்கு தெரியும். ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அவர் வந்து பேசின ஒரு சில விஷயங்கள், அந்த அடிப்படையில் வந்து இந்த வீடியோ வந்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறனால இதை பற்றி நான் பேசுகிறேன். இப்போது கடந்த சில நாட்களாகவே வந்து அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து அவரை பின்பற்றக்கூடிய நபர்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. அண்டு இந்த மாதிரி வந்து தாங்கள் பின்பற்றக்கூடிய நபர்கள் அவர்களுடைய விசுவாசத்தில் ஒரு சில விஷயங்கள், அவங்க பின்பற்றக்கூடிய காரியங்களில் ஒரு சில மாற்றங்களுக்குள்ளே வரும்போது அது பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். அவங்க அதிர்ச்சியாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். அதுவும் ஒருவேளை இதுதான் முதல் முறை இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து அது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போது சகோதரர் லெனின் வந்து ரட்சிப்பை இழந்துட்டாரா, அவர் வந்து கடவுளை வந்து மறுதளிச்சிட்டாரா, அல்லது அவர் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாரா, அப்படி பலவிதமான கேள்விகள் வந்து இந்த சூழ்நிலையில் ஒருவேளை அவரை பின்பற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில், இந்த குழப்பமான ஒரு சூழ்நிலை, இதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறனால நான் இதை பற்றி பேசுகிறேன். இப்போது சகோதரர் லெனின் வந்து முதல்ல ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமாக வந்து இந்த உன்னத பாட்டு புத்தகம் வந்து கடவுளுடைய வார்த்தையா, அது கடவுளுடைய வார்த்தையாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கப்புறமா அவர் என்ன தான் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி பல பேருக்கு புரியாத நிலையில் அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத அவர் விளக்கமாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் அவராகவே ஒரு தன்னிலை விளக்கமாக அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவருடைய வேதாகமத்தை பற்றின அவருடைய பார்வையில் என்ன விதமான மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத அவராகவே அவருடைய சேனலில் அறிவித்திருக்கிறார். முதலாவது தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரியில் அந்த இதில் உள்ள எல்லா வீடியோவுமே அவர் வந்து எடுத்திருந்தார். புதிதாக அவருடைய பேரில் லெனின் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேரில் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தார். அதுக்கப்புறமா அந்த சேனலையும் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் பழையபடி அந்த தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த சேனல்லையே இப்போ வந்து வீடியோ அவர் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறார். அதில் தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் தெளிவாக தெரிவிச்சிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வேதாகமத்தை குறித்த என்னுடைய பார்வையிலே நான் இப்போ மாறியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இனி வரக்கூடிய அந்த வீடியோ எல்லாமே என்னுடைய வேதாகமத்தை குறித்த என்னுடைய பார்வையில் மாற்றம் அடைஞ்சிருக்கிற அந்த அடிப்படையில் நான் வந்து பேசுவேன், அந்த அடிப்படையில் பலவிதமான கேள்விகளை எழுப்பேன் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவரை பின்பற்றின பல நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, அவர் கடவுளை மறுதளித்து விட்டாரா, அல்லது ரட்சிப்பை இழந்து விட்டாரா, பின்மாற்றம் அடைஞ்சிட்டாரா, ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள். இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து நாம் அடிப்படையில் உலகளாவிய கிறிஸ்தவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பதில் ஓரளவு நமக்கு சரியாக கிடைச்சிடும். ஏன்னா நம்ம பல நேரங்களிலே கிறிஸ்தவம் அப்படிங்கிற பேரில் நாம் பார்க்குற அல்லது நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு சின்ன வட்டம், இந்த வட்டத்துக்குள்ளே நாம் கிறிஸ்தவம்னு சொல்லி எதை கருதுகிறோமோ அதை மட்டும்தான் நாம் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது போக நமக்கு உலகளாவிய அளவில் கிறிஸ்தவங்கள் எந்த விதமான வடிவங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு பல நேரங்களில் தெரிவதில்லை. அதனால் நமக்கு வந்து இந்த சகோதரர் மாதிரியான ஆட்கள் இந்த விதமான ஒரு முடிவை எடுக்கும்போது அது நமக்கு ஒரு விதமான பயத்தை ஒருவேளை அவரை பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு அதை ஏற்படுத்துகிறதா இருக்கலாம். முதலாவது, சகோதரர் லெனின் அவர்கள் வந்து முன்னாடி வேதாகமத்தை வைத்து வேதாகமத்தை பற்றி அவர் கொண்டிருந்த அந்த பார்வை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வெர்பல் பிளனரி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது கடவுளுடைய வார்த்தையானது எந்த ஒரு பிழையுமே இல்லாமல், அதாவது வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து, வார்த்தைக்கு வார்த்தை, புள்ளி கமா முதற்கொண்டு, கிராமர் இலக்கணம் முதற்கொண்டு கடவுள் எப்படி அதை கொடுக்க வேண்டும் என்று கடவுள் என்ன எழுதணும்னு சொல்லி தீர்மானித்திருந்தாரோ அது அப்படியே வேதாகமத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது. எனவே அது பிழையற்றது அப்படிங்கிற அந்த பார்வை, அதாவது வெர்பல் பிளனரி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கன்சர்வேட்டிவ் பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பார்வையிலே இருந்து அந்த வேதாகம கண்ணோட்டத்திலே தான் வேதாகமத்தை பார்த்து அந்த அடிப்படையில் தான் சகோதரர் லெனின் வந்து அவருடைய பதிவுகளை, வீடியோ பதிவுகளை போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து வேதாகமத்திலே ஒரு சில தவறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகளை எழுப்பும்போது, ஐயோ அவர் வேதாகமத்தை கடவுளை மறுதளிச்சிட்டாரு, ரட்சிப்பை இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் வந்து உடனடியாக நம்ம நினைக்கணுமா அப்படின்னா அப்படி நினைக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை. அதற்கு காரணம் இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேதாகம பார்வை இருக்கு இல்லையா, வெர்பல் பிளனரி இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவ மக்களும் அல்லது எல்லா விதமான கிறிஸ்தவ பிரிவுகளும் வேதாகமத்தை இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இல்லை. வேதாகமத்தை குறித்து பல்வேறு விதமான பார்வைகள் வந்து இருக்குது.
வேதாகமத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி புள்ளி கமா முதற்கொண்டு கடவுள் எங்கே எப்படி இருக்கணும்னு சொல்லி கடவுள் நினைத்தாரோ அதை அப்படி தான் கடவுள் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பார்வை. அடுத்த ஒரு மிக முக்கியமான இன்னொரு பார்வை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக, அந்த ஒரு ஐடியா, அந்த கருத்தாக அதை எழுதினவருடைய மனதிலே கொடுத்துட்டாரு. எழுதும்போது அந்த எழுத்தாளர்கள் அவர்கள் அந்த கருத்தை எப்படி கன்வே பண்ணணும்னு சொல்லி நினச்சாங்களோ அந்த மாதிரி அவங்களுடைய விருப்பப்படி எழுதினாங்க. ஸோ கடவுள் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அது அந்த கருத்து வேதாகமத்திலே அப்படியே இருக்குது. ஆனால் கடவுள் புள்ளி எழுத்து முதற்கொண்டு எல்லாத்தையும் அப்படியே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படிங்கிற அடுத்த ஒரு பிரபலமான ஒரு பார்வை இருக்குது. இது போக இன்னும் வேறு சில பார்வைகளும் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம். இதில் நம்ம பார்க்கும்போது இந்த வெர்பல் பிளினரி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, சரி இந்த வெர்பல் பிளினரி இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் நெருக்கமாக நம்ம கவனிச்சு போய் பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் அப்படி புள்ளி கமா வரைக்கும் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை எது கூட அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினல் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த வெர்பல் பிளினரி இன்ஸ்பிரேஷன் இஸ் லிமிட்டட் டு ஒரிஜினல் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரிஜினல் ஆட்டோகிராஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் கடிதத்தை எழுதுறார் இல்லையா, அதில் அந்த கடிதத்தை அவர் முதல்ல ஒரு தோல் சுருளில் எழுதியிருப்பார். அந்த தோல் சுருளில் கடவுள் என்ன சொல்லணும்னு சொல்லியிருந்தாரோ அது அப்படியே பதிவாக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. இதுதான் வெர்பல் பிளினரி இன்ஸ்பிரேஷன். ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பவுல் முதலாக எழுதின அந்த தோல் சுருள் நம்மக்கிட்ட இருக்குதானா? இல்லை, நம்மக்கிட்ட பவுல் எழுதுனது மட்டுமில்லை, யார் எழுதின எந்த ஒரு ஒரிஜினல் அந்த தோல் சுருளும் நம்ம கையில் கிடையாது. அது அழிந்து போகக்கூடிய ஒரு தூள் மாதிரியான பொருட்களில் எழுதப்பட்டனால திருச்சபையில் நிறைய பேர் அதை காப்பி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை பார்த்து காப்பி எடுப்பாங்க. காப்பி எடுத்துட்டு அதை என்ன செய்வாங்க அப்படின்னா எழுதுவாங்க. அதே மாதிரி அதை காப்பி எடுத்ததை பார்த்து இன்னொருத்தர் காப்பி எடுப்பாங்க. அந்த காப்பியை பார்த்து இன்னொருத்தர் காப்பி எடுப்பாங்க. அப்படி அந்த மாதிரி அந்த காப்பி எடுத்து வரும்போது அதில் நிறைய பிழைகள் உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் எப்படி காப்பி எடுப்பாங்கன்னா, ஒருத்தர் முன்னாடி நின்று மொத்தமாக வாசிப்பார், ஒரு 50 பேர் உட்காந்து அதை அப்படியே எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது பல எழுத்து பிழைகள், இந்த மாதிரி நிறைய காப்பீஸில் பல எழுத்து பிழைகள், ஒரு 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 பிரதியில் ஒரு எழுத்து பிழை வந்துட்டுனா அது அடுத்த அதை பார்த்து எழுதுறவர் பார்த்தீங்கன்னா அதை பிழையை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணுவார். இந்த மாதிரி இப்போ பின்னால் வந்த பல பிரதிகள், அந்த பிரதி எடுத்து வருவாங்களே, அந்த பிரதிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த பிரதிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு பிரதிகளுக்கும் இடையில எழுத்து பிழைகளும் கருத்து பிழைகளும் நிறைய பிழைகள் இந்த மாதிரி இருப்பது உண்மைதான். அப்போ இதை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்து தான் அந்த ஒரிஜினல் அந்த வசனம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத மொழியியல் வல்லுநர்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பல நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது பல நேரங்களில் சாதாரண விசுவாசிகளுக்கெல்லாம் சொல்லப்படுவதில்லை. இப்படி சொன்னாங்க அப்படின்னா விசுவாசிகளுக்கு இதெல்லாம் புரியாது, அவங்க குழம்பிடுவாங்க, விசுவாசத்தை இழந்துருவாங்க, பைபிளில் எரர், அதில் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல விஷயங்களை சொல்லி உண்மையில் எப்படி இந்த வேதாகமம் நம்ம கைக்கு கடந்து வந்தது அப்படிங்கிறது பல நேரங்களில் பயந்து போய் மறைச்சிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ பிரதர் லெனின் இப்போ அவர் வேதாகமத்தில் எந்த ஒரு பிழையுமே இல்லை அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து ஒருவேளை வேதாகமத்தில் ஒரு சில பிழைகள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்தவத்தில் உலகத்தில் எப்போவுமே இந்த மாதிரியான கண்ணோட்டத்தோடு யாருமே இருந்தது இல்லையானா அப்படிலாம் கிடையாது. பல நபர்கள் இந்த மாதிரியான கண்ணோட்டத்தோடு இப்போ வேதாகமத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல சகோதரர் லெனின் வேதாகமத்திலே ஒரு சில பிழைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை தான் அவர் மாற்றியிருக்கிறாரே தவிர, அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லி இன்னும் அவர் சொல்லலை. கடவுள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கடவுள் இல்லைன்னா அவர் கடவுளை மறுக்கலை. இயேசு கிறிஸ்துவை அவர் மறுதலிக்கலை, இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் அப்படிங்கிறத அவர் மறுதலிக்கலை. இந்த மாதிரி அவர் முக்கியமான எந்த ஒரு காரியத்தையுமே அவர் மறுதலிக்கலை. அதனால் இமீடியட்டாக அவர் ரட்சிப்பு இழந்துட்டார், அவர் ரட்சிக்கப்பட்டவரே இல்லை, அவர் பிசாசுக்கு ஒரு கள்ள உபதேசியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உடனடியாக அவர் மேலே நாம் கள்ளத்துக்கு எறிகிறது அப்படிங்கிறது மிக மிக தவறானது. ஒன்று நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்கு வேதாகமத்தை அவர் எந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது இல்லை. அவர் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு படிப்பறிவே இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயதான மூதாட்டியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது, எழுத்துக்களை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு நபர் போய் இயேசு கிறிஸ்துவை அவர் அறிவிக்கிறார்.
அப்படி அறிவிக்கும்போது அவங்க இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க. நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம்? ரட்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரைட். இப்போ அவங்களுக்கு வந்து வேதாகமம்னா என்ன, வேதாகமத்தில் இந்த வெர்பல் பிளனரி இன்ஸ்பிரேஷன்னா என்ன, இன்ஸ்பிரேஷன்னா என்ன, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு வேதாகமத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு வேதாகமத்தை பற்றி எதுவுமே தெரியலை அப்படிங்கிறதுக்காக அவங்க ரட்சிக்கப்படாதவங்கன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? அப்படி நாம் சொல்ல முடியாது. ஸோ ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது வேதாகமம் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை சத்தியம், கிறிஸ்துவானவர் இல்லையா, பிதாவினுடைய குமாரனாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அதை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆவது நாள் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் திரும்ப வருவார். இந்த அடிப்படை நம்பிக்கைகளை ஒருவர் விசுவாசிக்கும் பொழுதே அவர் ரட்சிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம். அதனால் உடனடியாக வந்து அவர் மேலே வந்து நாம் இந்த மாதிரி அவர் ரட்சிக்கப்படலை, அவர் வந்து கள்ளப்போதகர் அப்படிங்கிற மாதிரியான கல்லெறிதல்களை வந்து தவிர்ப்பது நல்லது. ரொம்ப முக்கியமாக வந்து அவர் அந்த ஊழியத்தினுடைய இந்த கடைசி முன்னாடி அவர் வேதாகமத்தை பேசும்போது பல கடுமையான விவாதங்கள் வந்து தமிழ் கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ள பல கடுமையான விவாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மாறி மாறி நீ கள்ளப்போதகர் அப்படிங்கிற மாதிரி அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து நடந்ததை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதில் பிரச்சனை என்னன்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு வேதாகமத்தை குறித்த ஒரு மாற்று கருத்துக்குள்ளே அவர் வரும்போது உடனடியாக வந்து ரொம்ப குயிக்காகவே அவரை பார்த்தீங்க அப்படின்னா நீ அப்படி தான், நீ இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான வந்து ரொம்ப ஷார்ப்பான கமெண்ட்களை வந்து அவர் மேலே வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பல சூழ்நிலைகளில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்தில் வந்து பல திருச்சபைகள் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில நம்பிக்கைகளை வந்து அவங்க கட்டமைத்து வச்சுருப்பாங்க. அந்த இதை வந்து முழுவதுமாக வேதாகம சத்தியம் அப்படிங்கிற மாதிரியே பேசிடுவாங்க. அப்போ அந்த திருச்சபை சார்ந்தவங்க இதுதான் வேதாகம சத்தியம் அப்படின்னு சொல்லி அதையே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வேற ஒருத்தர் மாதிரி பேசும்போது அவர் கள்ளப்போதகர் அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோமே. ஞானஸ்நானத்தில் முழுக்க ஞானஸ்நானம் அதுதான் சரின்னு சொல்லி வராங்க. சரி, அதுக்கு வந்துடும். இந்த முழுக்க ஞானஸ்நானத்தில் வந்ததுக்கப்புறம் கூட ஞானஸ்நானத்தில் முன்பக்கமாக அப்படி முக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும், இல்லை பின்பக்கமாக முக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொல்லி இது வரைக்கும் இந்த மாதிரி இப்படி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மெத்தடெல்லாம் கூட இப்படி தான் பிப்ளிக்கலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய திருச்சபைகள் உண்டு. இப்போ ஒரு திருச்சபையில் வந்து பின்பக்கமாக மூலிகை ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் வந்து சாதாரணமாக மூலிகை ஞானஸ்நானம் கொடுக்குறவங்க பார்த்து இவங்க தப்பாக ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, இது வேதாகம் அடிப்படையிலான ஞானஸ்நானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேதாகமத்தில் நேரடியாக சொல்லப்படாத பல விஷயங்களை வந்து இதுதான் வேதாகம் அடிப்படையிலான சத்தியம் அப்படின்னு சொல்லி நாம் பல நேரங்களில் விசுவாசிகளை வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே நாம் அடைச்சி வச்சுருக்கிறோம். இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து அந்த சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சி வச்சுட்டு அவங்க ஒரு பரந்த மனதோடு உலகளாவிய அளவில் கிறிஸ்தவம் எப்படியெல்லாம் பரவி இருக்குது, என்ன மாதிரியான கண்ணோட்டங்களில் கிறிஸ்தவம் பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கப்படாதனால இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் உள்ள மாற்றங்கள் கூட விசுவாசிகளுக்கு மிக அதிகமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழல் கிறிஸ்தவ சூழலில் கிறிஸ்தவத்தில் நிலவரனாலையும் ரொம்ப முக்கியமாக வந்து சகோதரர்களே அவர்களை பின்பற்றக்கூடிய நபர்கள் குழப்பமைந்திருக்கிற நிலையிலையும் இதை பற்றி பேசுவது அவசியம் அப்படிங்கிறனால நான் பேசுகிறேன். அண்டு இதை தொடர்ந்து வந்து இந்த சேனலில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதை தொடர்ந்து வந்து என்னென்ன விஷயங்கள் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது பெரிய அளவில் ஒரு யோசனை இல்லை. இப்போ நீங்கள் பின்னால் க்ரீன் ஸ்க்ரீன் பார்க்குறீங்களா, நான் இன்னொரு ஒரு செக்குலர் சேனல் ஒன்று யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கிறேன். அதுக்கான ஒர்க்குகள் எனக்கு இருக்குது. அது போக ஒரு ஆங்கில வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆங்கில சேனல் ஒன்றும் இப்போ புதிதாக தொடர்ந்து ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதற்கான பணிகளும் இருக்கிறனால எந்த அளவுக்கு என்னால் இந்த சேனலில் அதிகமான பங்களிப்பை வழங்க முடியும்னு சொல்லி எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இந்த நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஏன்னா சகோதரர் லெனின் வந்து இன்னும் பல விதமான விஷயங்களை பேசும்போது அதில் உள்ள சாதக பாதகங்களை வந்து நாம் வேதாகம் அடிப்படையில் அலச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா பல நபர்கள் அவரை பின்பற்றனாலையும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட ஒரு நியாயமே இல்லாமல் ஒரு சில நேரங்களில் கண்மூடித்தனமாக அவர் மேலே வந்து கல்லெறியப்படக்கூடிய ஒரு சூழலையும் அவர் இருக்கிறனால அதில் வந்து அவர் பேசுகிறதுல என்னுடைய கண்ணோட்டத்தில் அதில் வந்து எது சரியாக இருக்கலாம், எது தவறாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவாத அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் வந்து கேள்விகள் இருக்குமானால் என்ன மாதிரியான கேள்விகள் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் நீங்கள் கேளுங்க. அண்டு தொடர்ந்து இதில் என்ன மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து அதை பற்றி பேசுவதற்கு வசதியாக இருக்கும். ஸோ இதில் நான் பேசின இந்த சின்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்தவத்தை பற்றின ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வையை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அது உங்களுக்கு வந்து அவரை பற்றி அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு குழப்பமும் பயத்தையும் வந்து நீக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தான் சொல்லணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் திரும்ப வாய்ப்பு கிடைச்சா ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.